நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் அமர்ந்து தங்கள் இல்லங்களில் பார்த்து கொண்டிருக்கிற தமிழர்கள் எல்லாருமே ஆர்வமா இருப்பீங்க. யார் இந்த காலகட்டத்தினுடைய வெற்றியாளர் என்பதை தெரிந்து கொள்ள உங்களுடைய மதிப்பெண்களை நான் சொல்லிடுறேன். நான் எந்த வரிசையிலையும் சொல்லல. உங்களுடைய மதிப்பெண்கள் 35. யாரு வெற்றியாளர்னு எனக்கு தெரியல. 35 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க அமிர்தா வித்யாலயம். அது எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல சார். சும்மா ஒரு யூகம் இருக்கிறதே 4 அணி தானே. மூன்றாவது இடம் நினைக்கிறீங்களா? கோவை இந்துஸ்தான் மெட்ரிக் நீங்க 27 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. அது எந்த இடமா இருக்கு? கண்டிப்பா 4வது. இன்னொரு 3 மதிப்பெண்கள் எடுத்திருந்தா நீங்க 38 மதிப்பெண்கள் எடுத்திருக்கலாம். அது எந்த இடம்னு எனக்கு தெரியல. இப்ப எந்த இடத்துல யாருன்றதை தெரிஞ்சுக்க போறோம். அப்படி பாத்தீங்கன்னா 27 மதிப்பெண்கள் எடுத்து கோவை இந்துஸ்தான் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 4வது இடத்துல இருக்கிறாங்க. கோவை இந்துஸ்தான் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில நீங்க வர விரும்பிய உங்களுடைய ஆர்வத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்ட சிறப்பையும் நாங்கள் மெச்சுகிறோம். அமிர்தா வித்யாலயம் நெசப்பாக்கம் சென்னை 35 மதிப்பெண்களோடு நீங்கள் 3வது இடத்தில். என்னுடைய வலப்பக்கத்தில் திருப்பூர் பெண் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ், என்னுடைய இடப்பக்கத்தில் மூலக்குறை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி. நான் இன்னொரு மதிப்பெண்ணை கூட உங்க முன்னாடி சொல்லிட்டேன். ஒரு அணி 38 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. இன்னொரு அணி 35க்கும் 38க்கும் நடுவுலையா இல்லைன்னா 38க்கு மேல இருக்கணும். இவங்களுக்கு முடிவு தெரிய போகுது. கவுண்ட் டவுன் ஒன் போடலாமா? 10, 9, 8. ஒரு வார்த்தை ஒரு லட்சம் நம்மளோட விளையாடு காலகட்டத்தின் வெற்றியாளர் திருப்பூர் பெண். திருப்பூர் பெண் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இந்த ஒரு வார்த்தை ஒரு லட்சம் தமிழோடு விளையாடு சீசன் 2 2வது காலகட்டத்தில் வெற்றி பெறும் அணி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கலந்து கொண்ட பல அணிகளின் சார்பில் பங்கு பெற்று இன்னைக்கு எல்லாருடைய பெருமைக்கும் வாழ்த்துக்கும் உத்தரவாதத்தோடு இங்கு நின்று கொண்டிருக்கிறாங்க. எங்களுடைய முயற்சி எல்லாத்துக்கும் இன்னைக்கு கிடைச்ச பலன். இவர்கள் மட்டும் இல்லாமல் இவங்க பின்னணியில் இருந்த ஆசிரியர், பள்ளி, குடும்பம் எல்லாத்தையும் எங்களுடைய நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன சொல்ல விரும்புறீங்க மோகன் நிஷா? இது வரைக்கும் இந்த போட்டி வரைக்கும் என்னை கொண்டு வந்து வெற்றி பெற செய்த எங்க அப்பா அம்மா, பள்ளி நிர்வாகம், ஆசிரியர்கள் எல்லாத்துக்கும் நான் நன்றி. சரவணன், திருமணமான சரவணன். சார், முதல்ல என் பள்ளி நிர்வாகத்துக்கு நான் மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கிறேன். கூட ஒர்க் பண்ற சக ஆசிரியர்கள், குறிப்பா பாலமுரளி சார், மகேஸ்வரி மேம், பரமேஸ்வரி மேம் ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க சார். அவர்களுக்கும் என்னுடைய 1000 குழந்தைகள், என் பள்ளியில் படிக்கின்ற 1000 குழந்தைகள், அவர்களுக்கு இந்த வெற்றியை முழுமையாக நான் அர்ப்பணிக்கிறேன். எல்லாருடைய வாழ்த்துக்களும். இப்போ 38 மதிப்பெண்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம மூலத்துறை ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி 2வது இடத்துல இருக்கிறவங்க. அப்ப முதல் இடத்துல நாங்க எடுத்த மதிப்பெண்கள் எவ்வளவு நீங்க கேட்கணும்ல? கேட்கணும் சார். எவ்வளவு மதிப்பெண் சார்? முதல் இடத்தில் திருப்பூர் பெண் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் 42 மதிப்பெண்கள். மூலத்துறை ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி இவங்க வெற்றி பெறும் அணிகளும் ஒருவராக இருக்க போறாங்கன்றதை நாங்களும் எதிர்பார்த்தோம். இவ்வளவு விளிம்புல வாய்ப்பு தவற விட்டீங்களே, என்ன அனுபவத்தை சொல்லுங்க. அதாவது கடைசியில போனதெல்லாம் நடந்த மாதிரியே தான், மனநச்சுல கொஞ்சம் தடுமாறிட்டோம். அதனால கொஞ்சம் வாய்ப்பு நல்ல மனப்பாடம் பண்ணி இல்லை. நல்ல மனப்பாடம் பண்ண இன்னைக்கு கொஞ்சம் அவருடைய இந்த நாள் அவ்வளவு நாள் இல்லைன்னு சொல்லலாம். உன்னுடைய அனுபவம் என்ன சொல்லு? இன்னைக்கு இப்ப இருக்கிற மனநிலையில ரொம்ப பயப்பட்டேன் சார். பதட்டப்படாம ஆடி இருக்குன்னா ஜெயிச்சிருந்தேன். இந்த 4 அணிகளுக்குமே எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இறுதிப் போட்டிக்கு தகுதி பேசி திறமையாக விளையாடி 4வது இடத்தில் 27 மதிப்பெண்களுடன் கோவை இந்துஸ்தான் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நிகழ்ச்சியை வழங்கும் ரூபாய் 25,000. இறுதிப் போட்டியில் 35 மதிப்பெண்களுடன் 3வது இடத்தில் சென்னை நெசப்பாக்கம் அமிர்தா வித்யாலயம். ஒரு வார்த்தை ஒரு லட்சம் தமிழோடு விளையாடு 2வது காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் 2வது இடத்தில்
கோவை மூலத்துறை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி. பரிசு தொகையை வழங்கிய விஜய் டிவிக்கு நன்றி. எனக்கு கிடைத்த இந்த பரிசு தொகை 75,000 என் பள்ளிக்கு நன்கொடையாக தருவதாக முடிவெடுத்துள்ளேன். நான் குடும்பத்தோடு சேர்ந்து காளிமாட் பவன்சோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு 2வது காலகட்டத்தின் வெற்றியாளர்கள் வெற்றி வீரர்கள் திருப்பூர் பெண் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் பள்ளிக்கு இந்த விருது. ஆசிரியர் சரவணனுக்கும் மாணவர் மோகன் நிஷாந்த் இருவருக்கும் விஜய் டிவி வழங்கும் இந்த நிகழ்ச்சிக்கான பரிசு தொகை ரூபாய் 1 லட்சம். இந்த காளிமாட் பவன்சோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு சீசன் 2 இன்றோடு நிறைவடைகிறது. ஒரு இடைவெளிக்கு பிறகு புதிய மாற்றங்களோடு புதிய பரிமாணத்தில் புதிய முகங்களோடு விரிவான மாற்றங்களோடு ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர் 4 பகுதியில் மறுபடியும் சந்திக்க போகிறோம். பள்ளிகளும் பிள்ளைகளும் தயாராகுங்கள். உங்களை பயிற்சிக்குள் ஆட்படுத்திக் கொள்ளுங்கள். மறுபடியும் புதிய சுற்றுகளோடு புத்துணர்ச்சியோடு இதில் பங்கு பெற்று புதிய வெற்றியாளர்களாக நீங்கள் சிறக்க இதில் ஆர்வம் காட்டுவீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அந்த காலகட்டத்தில் மறுபடியும் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை இந்த காலகட்டத்தில் பங்கு பெற்ற எல்லா பள்ளிகள் சார்பிலும் இறுதிப் போட்டியில் வந்து சிறப்பித்த இந்த 4 அணிகள் சார்பிலும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துதலும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன். இந்த காளிமாட் பவன்சோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு சீசன் 2 powered by Shakti Masala range of products, co-presented by gold winner Indiaவை ஆக்குவோம் Be Positive.